இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி கேஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மர்மமான கோயில். அந்த கோயிலில் வந்து எப்படி அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் மர்மமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது வந்து அங்கே இருக்கிற ரகசியமா, அதாவது சாபமா? அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த கோயிலுக்கு யாராவது விட்ட சாபமா, இல்லைன்னா ஏதோ ஒரு கும்பல் அங்கே இருந்துட்டு அவங்க பண்ணுற செயல் தெரியக்கூடாதுன்னுக்காக ஏதோ ரகசியம் எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸ் வந்து ஃபுல்லாக போகும். சரி, இந்த கேஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான். நான் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லுவேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தைரியமாக பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், வீடியோவுக்கு லைக் பண்ணிடணும். ஓகேவா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பேர் என்னென்னா கருப்பு வேல் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் அந்த ஊரில் வந்து இருக்கும். அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை அப்படின்னா, பல வருஷமாக அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் வந்து காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கணும். அதாவது நைட்டுனா ஒரு 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த கோயில் வந்து மூடிடணும் அதுக்கு மேலே வந்து திறந்து இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நைட் யாராவது போய் திறந்தாங்க அப்படின்னா, ஊரில் யாரோ ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஊர் ஜனங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர் ஜனங்க யாரும் பயந்துட்டு அந்த கோயில் வந்து நைட் நேரத்தில் யாருமே திறக்கிறதில்ல. டக்குன்னு மூடிடுவாங்க. அந்த கோயிலுக்கு வேலை செய்கிறவங்கலேருந்து அந்த பூஜை பண்ணுற பூசாரி வரைக்கும் எல்லாருமே 6 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து அவங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு காம்பவுண்டு மாதிரி ஒரு இடம். அந்த காம்பவுண்டு அதில் வந்து பெரிய கேட், அதுக்குள்ளே வந்து கோயில் இருக்கும். கோயில் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் கோயில். அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கை வந்து காலகாலமாக இப்படியே இருந்துச்சு. இவங்க இப்படியே நம்பிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, சில பண்டிகை வரும்போது கூட, அதாவது இவங்க வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை, எந்தெந்த நாளில் பண்டிகை வருதோ அந்தந்த நாள் எல்லாமே அந்த கோயிலில் வந்து விளக்கேற்றி வைப்பாங்க. அதுவும் அந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே போய் அந்த கோயிலில் ஏற்றி வைப்பாங்களே தவிர, அதாவது கோயிலுக்கு வெளியேனா நிறைய கோயிலில் பார்த்துருங்கன்னா மெயின் டோர் வந்து மூடி இருக்கும். அதுக்கு பக்கத்தால் தான் நம்ம வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும் விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நைட் நேரத்தில் கூட அவங்க வந்து அந்த ஊர் ஜனங்க விளக்கேற்றினா கூட டக்குன்னு நிறைய பேர் போய் தான் ஏற்றுவாங்க. ஏன்னா எதோ ஆயிரும்னு அவங்களுக்கு பயம். அதனால சாமி நம்பிக்கை ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு ரகசியமாக இருக்கும் அப்படின்னு ஜனங்களுக்கெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே சாமி நம்பிக்கை தான். சாமி தான் இருக்காங்க. நைட் நேரம் திறந்தா அவருக்கு பிடிக்காது தான் வந்து நைட் நேரம் திறக்கிறவங்கள வந்து அவர் வந்து தண்டிச்சிடறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஊர் ஜனங்களோட நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு பண்டிகை வந்தாலும், ஒரு விசேஷம் வந்தாலும், எது வந்தாலுமே வந்து இப்படி தான் விளக்கேற்றி வைப்பாங்க. இதுதான் அந்த கோயிலோட வரலாறு. அந்த ஜனங்க வந்து இப்படி தான் வழிபடுவாங்க. சரி, இது வரைக்குமே இந்த கேஸ் வந்து இப்படி நார்மலாக தான் இந்த கோயிலை பற்றி தான் நான் சொன்னேன். இனி இந்த கேஸ்க்குள்ளே நம்ம வரலாம். இது எப்படி வந்து கேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வரலாம். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே தான் கேஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி, அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து செந்தில்குமரன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து இந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் படித்தவன். வெளியூர் போய் படித்தவனுக்கு வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே. அதனால் வந்து காலேஜ் 3 வருஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து செந்தில்குமரன் வந்து வெளியூர்லேருந்து, அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான், ஆனால் வந்து மெயினான பிளேசஸ் பீலமேடு இந்த மாதிரி பிளேஸில் தான் வந்து காலேஜ் வந்து படித்து முடித்தான். அங்கேருந்து கிராமத்துக்கு வந்து வரும்போது வந்து அவன் மட்டும் வரமாட்டான். அவனோட சிட்டி ஃப்ரெண்டு, அவனோட வீடே பீலமேட்டில் தான் இருக்கும். வாடா எங்கள் ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி வந்து அந்த செந்தில்குமரன் வந்து அவனை கூட்டிகிட்டு வருவான். அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்றத செந்தில்குமரன் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஊரில் இருந்து கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த செந்தில்குமரனோட வீட்டில் தான் வந்து அருண் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மாத காலமாக வந்து ஜாலியாக ஊரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றின ஒரு நாள் அந்த சைடு போகிறாங்க. அப்போ இந்த கோயிலை பற்றின விஷயம் வந்து கேட்குறான். அது வரைக்குமே அந்த 1 மாத காலமாகவே வந்து அவங்க நார்மலாக வீட்டில் அங்கங்கே சுற்றுனாங்களே தவிர அந்த கோயில் சைடு போகலை. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் சைடு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் எப்படி பயங்கரமாக அப்படி இப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு வந்து நல்ல என்ன சாமி இருக்கார், என்ன சாமி உள்ளே இருக்கார் அந்த மாதிரி கேட்டதுக்கு செந்தில்குமார் வந்து மொத்த டீட்டெயில் சொல்கிறார். இந்த கோயில் வந்து கருப்பு வேல் கோயில்
அப்படின்ற மாதிரியும், இந்த கோயிலை நைட் நேரத்தில் திறக்கக்கூடாதுன்ற மாதிரியும் இது வரைக்கும் யாரும் திறந்ததில்ல. அப்படி திறந்தவங்க எல்லாம் இது வரைக்கும் காணாம தான் போயிருக்காங்க. இன்னும் கிடைச்சதில்ல. அப்படின்ற மாதிரியும் மொத்த தகவல்களையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இத கேட்டதுலேருந்து நம்ம அருண் இருக்கான்ல, அவனுக்கு ஒரே டவுட். என்ன இந்த யுகத்துல இவங்க போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் பயங்கரமான யுகமாச்சே. எல்லாம் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு. இங்க எல்லாமே டெக்னாலஜி நம்புறாங்களே தவிர, இந்த மாதிரிலாம் இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல, இந்த கிராமத்துலன்னு இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இருக்கு. இவங்களாம் இன்னுமே திருந்த மாட்டாங்களா? நம்ம வந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து இத வந்து தெரிய வைக்கணும், உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட பெரிய ஹீரோ மாரி அவன் வந்து அவனவனே வந்து இது பண்ணிட்டு என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது செந்தில்குமார் அந்த ஊர் தானே, அவனுக்கு அந்த ஊர்ல 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல. அது அப்படின்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. அதாவது செந்தில்குமரன் கூட வந்து ஒரு 2 ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரு. அப்புறம் அருண். மொத்தம் 4 பேர் வந்து நைட் நேரத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. அதான் அந்த கோயில சுத்தி வந்து பயங்கர இருட்டா இருக்கும். நைட் நேரம்னாவே ஃபுல்லா இருட்டா தானே இருக்கும். ஆனா அந்த கோயில் சுத்தி மட்டும் இன்னும் பயங்கரமா இருட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லையிலேயே வந்து அந்த கோயில் கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து காவலாளிகள் இருப்பாங்க. இந்த காவலாளி இந்த ஊர் ஜனங்களே வந்து அவங்க சோசியல் சர்வீஸ் அவங்களே பண்ணுவாங்க. யாரா திறந்து சாகக்கூடாது அப்படின்றக்காக ஊர் ஜனங்களே வந்து சிலரை வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. வாட்ச்மேன் மாதிரி. இந்த நைட் நேரம் இதை தாண்டி யாரும் போகக்கூடாது. எங்கள் கோயில் இருக்குது. ஏன்னா அங்கே தப்பி தவறி போயிட்டா பிரச்சனை ஏறும் அப்படின்ற மாதிரி காவலாளிகள் இருப்பாங்க. இவங்க 4 பேரும் போகிறது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காக இந்த 4 பேர் வந்து நல்லா தெளிவாக பிளான் பண்ணி அவரை ஏமாற்றிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பியதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போய் கோயிலுக்கு போகிறாங்க. 4 பேரும் அந்த மெயின் கேட்டை, அதாவது என்ட்ரன்ஸ் கேட்டை திறந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் மெயின் கதவை திறக்க போகிறாங்க. அதாவது அவன் ட்ரை பண்ணுறான் திறக்கறக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளிருந்து ஒரு சத்தம், வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். இதை கேட்டோடனே வந்து பயந்துருவாங்க. அதாவது அருண் வந்து அந்தளவுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட பயப்படுவானா, அந்த அளவுக்கு இல்லை. பட் கூட வந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் தெரிச்சு ஓடிடுவாங்க. எந்த அளவுக்கு ஓடுறாங்க அப்படின்னா, அந்த சத்தம் கேட்டோடனே இந்த சைடு திரும்பி பார்த்தோன்னே காணும். அந்த அளவுக்கு பயப்பட்டு ஓடிட்டானுங்க 3 பேரும். அருண் வந்து அப்புறம் என்ன பண்ணுறான், இவனும் வந்து இது வந்து உண்மையா இல்லை, இது வந்து யாரோ வேணும்னே பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். ஓடி வந்ததில் அப்புறம் வந்து 4 பேர் வந்து இந்த அருண் வந்து அவங்க முன்னாடி போய் தான் உண்மை சொல்லிடக்கூடாது அப்படின்றக்காக இவன் வந்து சீக்கிரம் ஓடி போய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு, இந்த விஷயம் வந்து யாருக்கும் வந்து சொல்லாதீங்க, நமக்குள்ளே சீக்கிரட்டாக இருக்கட்டும், எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு பயங்கரமாக அவங்க வீட்லேயே வந்து அடி தருவாங்க. பயங்கரமாக அடி கிடைக்கும். ஏன்னா இது இப்படிலாம் போகக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க 4 பேர் வந்து போய் சும்மா ஊர் சுற்றிட்டு வரேன், நைட் நேரம் இப்போ தானே கரெக்டாக சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டு வாக்கிங் போய்ட்டு வர அந்த மாதிரி தான் வந்து அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்படி வந்து பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால இது அவங்க வீட்லேயே அவங்க நினச்சாலும் சொல்ல முடியாது. அதனால என்னாகும் அப்படின்னா, அப்புறம் காலையில் ஆயிரும். நைட்டெல்லாம் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆயிரும். இந்த அருணுக்கு வந்து நைட்டில் தூக்கமே இருக்காது. அது என்னது அப்படின்னு அவனுக்கு ஆர்வம் இருக்கும். இது என்னது, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் நார்மலாக பூச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவும் போய் பார்ப்பான். அப்போல்லாம் எதுவுமே நார்மலாக எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அதனாலேயே இவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த நாள் மத்தியானம் ஆகுது. இவங்க 4 பேரும், அதாவது அந்த செந்தில்குமாரும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் இந்த அருண் 4 பேர் சேர்ந்து மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க. வாங்க இன்றைக்கி மறுபடியும் போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் செந்தில்குமார் கூட, சாமி எங்களை விட்டுரு, உன்னோட சந்தேகத்துக்காக நாங்கள் பலியாக முடியாது, அங்கே போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. சரி, அருண் வந்துட்டு, போடா பயந்தவங்க இல்லை, உங்களை மாதிரி நினச்சா எப்பட்றா, இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கை உண்மையாக பொய்யா நான் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல விஷயத்த வந்து காட்டுறேன், இந்த கோயிலை பற்றி உண்மையை நான் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு மறுபடியும் ஹீரோ மாதிரி இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா போராக போகுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சொல்ல, பட் கேட்குற உங்களுக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான். சரி, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம மறுபடியும் கதைக்குள்ளே போகலாம். நைட் ஆகுது, 2வது நாள் நைட்டு. முதல் நாள் நைட் போய் அப்படி சத்தம் வந்தோடனே எல்லோரும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2ஆம் நாள் நைட்டு இன்றைக்கி போகிறான். அது இவன் மட்டும்தான் போகிறான். இவன் மட்டும் போனதுக்கு என்ன ஆகுதுன்னா, போய் அந்த கதவை திறந்துடுறான். அதே மாதிரி அந்த வாட்ச்மேனை வந்து ஏமாற்றிட்டு கரெக்டாக போய் அந்த கதவை திறந்து உள்ளே போயிடுறான். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு வேல், தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்களா, அதான் அந்த கருப்பு வேல். அந்த கருப்பு வேல் வந்து அங்கே இருக்கும். இவன் உள்ளே போய் காலை வச்சோன்னே எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, நைட் நேரத்தில் வந்து எல்லாமே அப்படியே அதர்ற மாதிரி இருக்கும். தக்க 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 தக்கன்னு அதர்ற மாதிரி இருக்கும்.
ஒரு நிமிஷத்துல வந்து இவனுக்கே வந்து பயம் வரும். இவன் இந்த அருண் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் பார்க்கும்போது அவனுக்கு பயம் வரும். அப்புறம் அவன் வந்து எங்கேயாவது கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணானா, அதாவது அவங்க வீட்ல வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருவான். வந்து எங்கேயும் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணான் அப்படின்னா, அவன் என்ன தெரியுமா நினைப்பான்? அது நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். நம்மளே பயப்படுத்துதா? அது எப்படி நம்மளே பயப்படுத்தலாம்? அப்படின்ற மாரி பெரிய இவனாட்டம் அவன் பேசுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்ப வந்து பயங்கரமா வந்து அவனுக்கு பயம் வந்துடுது. எல்லாம் அதிருது. அப்படியே மூடிட்டு ஒரே ஓட்டம். அவங்க வீட்டுக்கே ஓடிருவான். அதுக்கப்புறம் வந்து நைட் நேரம் அதே மாரி யோசிக்கிறான். அது எப்படி? அது என்னது? அப்படின்ற அது நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற மாரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அப்புறம் போய் பார்த்தது இவங்க 4 பேருக்கும் சொல்றான். அதில தான் இவன் நாளைக்கு இன்னைக்கு இருக்க மாட்டான். நாளைக்கு காணாம போயிருவான். அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு ஏத்த மாரி நெகட்டிவா பேசிட்டு இருந்தானுங்க. அதாவது இவன வந்து அங்க போக்கூடாதுன்னுக்காக. ஆக்சுவலா உண்மையே அதுதான். இருந்தாலும் இவன கொஞ்சம் பயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு அருண் சொல்லுவான், "டேய் என்ன பயமுறுத்துறீங்களா? பார்க்கலாமா? உண்மைய நிரூபிச்சு காட்டுறேன்டா." மறுபடியும் ஹீரோவாட்டம் பேசுறான். அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து இன்னைக்கு நைட் போறான். பார்த்தா அ காணாம போயிடுறான். அவ்வளோதான். இன்னைக்கு நைட் போறான், காணாம போயிடுறான். எப்படி காணாம போறான்? அதுதான் வந்து இந்த கேஸோட மெயினா இருக்கும். அது வந்து தெரியாது. ஊர் ஜனங்க யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உண்மைய சொல்றாங்க இப்படி போனோம் அப்படின்றக்காக. அதுக்கப்புறம் எப்படி இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம அதாவது வெளியூர்லேருந்து நம்ம ஊர நம்பி வந்த பையன இப்படி தான் அசால்ட்டா விடுவீங்களா? நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க அவன கண்டிச்சிருப்போம்ல. இல்ல அவங்க ஊருக்கா தான் அனுப்பியிருப்போம்ல. இப்போ அவன் வெளியூர்லேருந்து வந்து திடீர்னு வந்து அவன் இப்படி வந்து காணாம போயிட்டான் அப்படின்னா உங்க ஊரோட நிலைமை என்ன ஆகுறது? ஏன்டா செந்தில் உனக்கு அறிவே இல்லையாடா? ஏன்டா வெளியூர்லேருந்து நீ கூட்டிட்டு வந்த பையன் தானே உன் நண்பன் தான். நீ சொல்லி அவன காப்பாத்திருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊர் ஜனங்க வந்து அவங்கள திட்டுவாங்க அந்த 3 பேரும். அதுக்கு இவங்க 3 பேரும் சொல்லுவாங்க, "நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவன் தான் வந்து கேட்கவே இல்ல. சரி என்ன பண்றது?" அப்படின்னு சரி ஊர் ஜனங்க சொல்லுவாங்க, "இவங்கள திட்டி தான் என்ன பண்றது? வேற வழியில்ல. இப்போ அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. இது வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வேணாம்." அப்படின்றாங்க. அதே மாரி அவங்க அப்பா, அம்மாவுக்கும் தெரியாம இவங்களே வந்து முடிச்சுட்டு அப்புறம் சொல்லலாம். அதாவது அவன கண்டுபிடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஆக்சுவலா போனவங்க உயிரோட திரும்ப வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில ஏன்னா வெளியூர்லேருந்து வந்த பையன்ல ஏதோ ஆர்வ கோளாறுல, வயசு கோளாறுல வந்து இப்படி பண்ணிட்டான். ஆக்சுவலா அவன் காலேஜ் முடிச்சுட்டான். அவனுக்கு ஒரு 21, 22 வயசு இருக்கும் அவனுக்கு. காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டான் அவன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள கூப்பிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க. கோவில் வந்து நார்மலா தான் இருக்கு. எதுவுமே பெருசா அந்த அளவுக்கு தெர்ல. ஏன்னா போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து நைட்டு போனா எப்படியோ பிரச்சனை. அவங்களும் அந்த ஊர் சேர்ந்தவங்க தானே. அதனால அவங்களும் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் பார்த்தாங்க. ஒண்ணுமே அந்த அளவுக்கா வித்தியாசம் தெரியல. எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து எப்படியோ தெரிஞ்சிருது. யாருக்கு அப்படின்னா, இந்த பையனோட சொந்தக்காரங்களுக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பையனோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருங்கப்பட்டவன் தான் டிடெக்டிவ் அரவிந்த். டிடெக்டிவ் அரவிந்த் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எந்த கேஸையும் வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்றவரு. எத பார்த்தா அவரு முதல்ல பயப்பட மாட்டாரு. அவரோட பவரே அதுதான். பேயா இருந்தாலும் சரி, பூதமா இருந்தாலும் சரி, ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ற தைரியம் அவர்கிட்ட இருக்கு. ஏன் அப்படி அவர்கிட்ட தைரியம் இருக்கு அப்படின்னா, அவர் வந்து கை ஃபுல்லா சாமி கயிறு. அதுக்கப்புறம் ஃபுல்லா சாமி டடல் கழுத்துல போட்டிருப்பாரு. அந்த தைரியம் தான் அவருக்கு. ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் அப்படி ஃபுல்லா போட்டிருந்தா, அவருக்கு எத வேணாலும் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட இவ்வளோ கயிறு, இவ்வளோ டாலர் இருக்கு. நம்மள காப்பாத்தும். அப்படின்ற ஒரு தைரியம் தரும். அது வேணா எல்லாருக்கும் யார் வேணா பாருங்க. அந்த மாரி கயிறு கட்டி இருக்கவங்களே எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா, அது ஒரு தைரியம், அது ஒரு நம்பிக்கை எல்லாரும் நம்புறாங்க. அதே மாரி மேல இருக்க கடவுளும் நம்மள அதே மாரியே காப்பாத்துறாரு. அதுதாங்க மெயின். அதனால இந்த டிடெக்டிவ்க்கு வந்து இந்த ஒரு பவர் இருந்துச்சு. அப்புறம் இவரு இந்த ஊருக்கு வராரு. அவங்க ஃபேமிலி சொல்லி. அப்புறம் ஃபேமிலி மட்டும் இவர் டிடெக்டிவ் மட்டும் வரல. ஃபேமிலியும் வராங்க. எல்லாரும் மொத்தமா வராங்க. இந்த ஊர்க்காரங்கள வந்து கேட்கறாங்க, "என் பையன் தான் இப்படி பண்ணி நீங்க விட்டுருவீங்களா?" அந்த செந்தில்குமாரி மறுபடியும் திட்டுறாங்க. "சரி, சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அவரோட இன்வெஸ்டிகேஷன. இன்வெஸ்டிகேஷன் வந்து டைரக்ட்டா கோவிலுக்கே போயிருவாரு. டைரக்ட்டா கோவிலுக்கே போயி அங்க வந்து நல்லா கவனிப்பாரு. ஏன்னா பூத கண்ணாடி அது இதுன்னு வச்சு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். போலீஸ்காரங்க வந்து போய் தேடுவாங்கல்ல, அப்ப வந்து 2 விஷயத்த கண்டுபிடிச்சுருவாங்க. இவனோட செப்பலும் வெளிய தான் இருக்கும். உள்ள வந்து அவனோட வாட்சும் வந்து அந்த கோயிலுக்குள்ள கிடக்கும். இவ்வளோதான் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சது. இத வச்சு டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நல்லா தேடுறாரு. எங்கேயோ ஒரு வித்தியாசம் தெரியுதா? அந்த கோயிலு அந்த சிலை பக்கத்துல எங்கேயோ வித்தியாசம் தெரியுதா? அப்படின்னு பார்த்ததுக்கு, ஒரே ஒரு எல்லா இடத்தையும் வந்து மிதிச்சா ஒரு சத்தம் கேட்குது. அந்த இடத்த மட்டும் மிதிச்சா ஒரு சத்தம் கேட்குது. அது இந்த ஊர் ஜனங்களுக்குமே தெரியும். அது என்ன அப்படின்னா, சீக்ரெட் டோர்.
சீக்ரெட் டோர் அப்படின்னா அதை வந்து கீழே அந்த கால ராஜாக்கள் வந்து கோயிலில் தான் வந்து எல்லாம் வைப்பாங்கள்ல சொத்தெல்லாம், அதே மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே வந்து ஊர் ஜனங்களை யாரும் திறந்து பார்க்கல. ஆனால் இப்போ இந்த பையன் காணாமல் போனார் அப்படின்ற ரீசனால் இப்போ வெளியில அதுவும் திறந்து தான் பார்க்கணும் அப்படின்றனால ஊர்ஜனங்கிட்ட சொல்லி அதெல்லாம் வந்து அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் திறக்க சொல்லி அதுக்குள்ளே அந்த கதை அதுதான் எப்படி தெரியுமா, மேலே வந்து ஒரு காரை மாதிரி இருக்கும், அதை வந்து உடைச்சாதான் உள்ளே இருக்க அந்த கதவை திறக்க முடியும். திறந்து அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு உள்ள டிடெக்டிவ் உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக அவன் வந்து இருக்கான். அந்த ரூமுக்குள்ளே வந்து அவன் வந்து இருக்கான். ஆனால் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கான். இப்போ வந்து அவன் உயிரோடு தான் இருக்கான், பட் வந்து மயக்கத்தில் இருக்கான். அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. சேர்த்துனதுக்கப்புறம் என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்டேன், இதெல்லாம் நியாயமா அப்படி இப்படின்னு ஊர் ஜனங்க பேச, அவங்க அப்பா அம்மா பேச, இருங்கப்பா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் வந்து விசாரிக்கிறாரு. தம்பி என்ன பார்த்த, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு டிடெக்டிவ் நான் வந்து உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி திடீர்னு வந்து என்னாச்சு அப்படின்னா நான் ஒரு இது உடஞ்சி உள்ளே போயிட்டேன். நான் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த இது அந்த மேலே அந்த காரை சொன்னேன்ல அது உடஞ்சி உள்ளே போயிட்டான். ஆனால் காலையில் இவர் வந்து பார்த்ததுக்கு அது அப்படியே நார்மலாக இருந்துச்சு. நல்லா ஒரு விஷயம் கவனிங்க, அதுதான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டேன், அது அப்படியே உடஞ்சி உள்ளே ஏதோ நீ இழுக்கிற மாதிரி அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து அந்த கருப்புவேல் வந்து பிரகாசமாக எரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் உள்ளே போனேன், என்னால் மூச்சு பிடிக்க முடியல, எதுவுமே தெரில, இருட்டு, ரொம்ப பயந்துட்டேன். அந்த வேல் வந்து பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சோன்னே எனக்கு அப்போ தான் மூச்சு வந்துச்சு, பேச்சு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஊர் ஜனங்களுக்கு ஒரே ஷாக். என்ன அப்படின்னா வந்து கடவுள் தான் வந்து இவனை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நீ பொழைச்சது நிஜமாவே அந்த கடவுளால் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஆமாம் நிஜமாலுமே அப்படி தான் பொழைச்சேன், இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லை, நான் தான் பெரிய ஹீரோ மாதிரி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கடவுள் தான் இருந்தார், அவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோட அவனை அப்போ பார்க்கணுமே அவன் பயங்கரமாக சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பக்தி நம்பிக்கையோட பக்தி பரவசத்துலேயே முழுங்கிடுவான், அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டிடெக்டிவ் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழிக்குள்ளே போகிறாரு காலையில் நேரத்தில் தான், ஏன்னா இவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார். அதனால் காலையில் நேரத்தில் போகிறாரு. பார்த்ததுக்கு அங்கே ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த ரெட் கலர் பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு விளக்கு பார்த்தா ஒரு தொட்டோன்னே அது எரியுது, மறுபடியும் தொட்டோன்னே ஆஃப் ஆகுது. இது என்ன டெக்னாலஜியா இல்லை கடவுளா? ஒருவேளை இது இங்கே வந்ததுனால தான் அந்த பையன் பொழைச்சிருக்கானா? இந்த விளக்கு எரிஞ்சது தான் அவனுக்கு வந்து அந்த வேல் பிரகாசமாக இது மாதிரி தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா கேஸையும் சால்வ் பண்ணுற டிடெக்டிவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன் வர்றாரு, இந்த விளக்கு தான் வந்து அவன் கைப்பட்டு இதாக இருக்கணும், அப்போ தான் அந்த வேல் வந்து ஜொலிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த வேல் ஜொலிச்சிச்சுன்னு தான் சொல்லுவான். ஆனால் இப்போ வந்து இந்த கதையில எதிர்பார்க்காத இந்த விளக்கு தான், அந்த விளக்கு அங்கே இருந்துச்சு தொட்டாவே எரியுது அப்படின்ற மாதிரி ஊர் ஜனங்கிட்ட சொல்லுவான். அப்படின்னா அதுக்கு இந்த பையன் சொல்கிறான், அருண் அந்த விளக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, அந்த வேல் தான் ஜொலிச்சிச்சு அப்படின்றான். அப்போ இந்த விளக்குக்கும் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதில் என்ன இந்த இது பண்ணுச்சு, அவனை இந்த காப்பாற்று இந்த விளக்கா இல்லை வேலா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவுக்கே குழப்பமாயிருச்சு. அப்புறம் டிடெக்டிவ் வந்து எப்படியோ இந்த பையனை காப்பாற்றிட்டோம், இதுக்கு மேலே யாரும் வந்து நைட் நேரத்தில் போகாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இந்த பையனோட ஒரு இப்படி பண்ணதே வந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், நாளைக்கு ஊர்லேருந்து வேற எவனோ வந்தால் கூட, அதாவது வெளியூர்லேருந்து வேற எவனோ வந்தாலும் கூட அவன் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து டிடெக்டிவ் சொல்லுவார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கிளம்பும்போது என்ன சொல்லுவார்னா, அதாவது கோயில் விட்டு கிளம்பும்போது சில ரகசியங்கள் எப்போவுமே ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவார். இவ்வளோ தான் இந்த கேஸ் வந்து முடிஞ்சுச்சு. ஆக்சுவலாக இந்த கேஸ் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை வந்து எங்கேயுமே எப்போவுமே ஒருத்தனை காப்பாற்றும். அதை வந்து சோதிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன தான் சோதிக்கணும்னு நினச்சாலும் கடவுள் வந்து உங்கள் மேலே கோவப்பட மாட்டார், எப்படியா இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ் மூலிமா நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கரெக்டாக வந்து அவனை கண்டுபிடிச்சி அவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி கரெக்டாக அதை உடச்சி காப்பாற்றிடுவார். ஆனால் இப்போ வரைக்கும் என்னென்னா இந்த கதையில் நைட் நேரத்தில் உடச்சி உள்ளே இழுத்துட்டு போச்சாமா, காலையில் பார்த்தா வந்து அது எல்லாம் ஒட்டி மல்ல இவங்க வந்து உடச்சி தான் அவனை காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஹைலைட். எப்படி டிடெக்டிவ் கண்டுபிடிச்சார் அப்படின்னா அந்த இடம் வித்தியாசமாக இருந்தது மட்டும் இல்லை, அதனால் மட்டும் அவர் உடைக்கல. மெயினாக சஸ்பென்ஸ் அதுதான். டிடெக்டிவ்னா எப்போவுமே வந்து ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடம் வித்தியாசமாக இருந்தோடனே இவர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாரு. பார்த்தா அடியில் காதை வச்சு பார்ப்பார். பார்த்ததுக்கு ஏதோ ஹார்ட் பீட் சவுண்ட், ஏதோ மூச்சுற மாதிரி சத்தம் கேட்கும். அதை வச்சு தான் அவர் வந்து உடைப்பார்.
அதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா? சரி, இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் கேஸஸ் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம நம்ப வீடியோவ தொடர்ந்து பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கதை சொல்ற விஷயம், அதாவது நான் கதை சொல்ற ஸ்டைல் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, அதையும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் அப்டின்னு. ஏன்னா, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நானும் இன்னும் நல்லா காமெடியாவும் எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சரி, அது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.